पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ராகு கேது பயிற்சி பலன்கள் அதை பற்றி பார்க்கும் பொழுது, ராகு மற்றும் கேது என்பது நிழல் கிரகம். சந்திரன் மற்றும் சூரியனால் கிரகணம் ஏற்படும் போது உருவாகும் நிழல் கிரகம் ராகு கேது. திருக்கணிதத்தின்படி 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்க உள்ளது. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் 26ஆம் தேதி நடக்க உள்ளது. ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார். கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். ராகு கேது பயிற்சி பலன்கள் 2025ஆம் ஆண்டு கும்பராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் குடும்பம், 7.5 சனி காலத்தில் ஜென்ம ராசியில் ஏற்பட்டுள்ளது. இந்த சனி ராகு கூட்டு சேர்க்கை வரவை விட செலவுகளை அதிகமாக இருக்கும். மிகவும் சிக்கனமாக செலவு செய்வது அவசியம். கூடிய வரையில் கடன் வாங்காமல் சமாளிக்கணும். வட்டிக்கு வாங்கினா கொஞ்சம் கஷ்டம்தான். எத்தனையோ நல்ல குடும்பங்களை கடன் என்னும் அந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. கடன் வாங்கி தயிர் சாதம் உண்பதை விட கடன் வாங்காமல் மோர் சாதம் சாப்பிடுவது மன நிம்மதியை அளிக்க. கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் ஏற்படும். ஏதோ ஒரு உடல் உபாதையும் ஏதோ ஒரு வியாதி உள்ளது என கற்பனையான பயமும் மனதை போட்டு குழப்பிக்கிட்டே கிடக்கும். குடும்பத்தில் சிறு பிரச்சனை எழுந்தால் கூட முன்கோபமும் பிடிவாதமும் முகத்தை கெடுகெடுவென தூக்கி வைத்து கொள்வது போன்ற அனுபவங்கள் ஏற்படக்கூட. மனபயமே உடல் நலத்தை பாதிக்க. திருமண முயற்சிகளில் வரன் அமைவது கஷ்டம்தான். அடுத்தது உத்தியோகம். அதை பற்றி பார்க்கும் பொழுது, உத்தியோகத்திற்கு அதிகாரம் படைத்த கிரகம் சனி பகவானே. அவர் ராகுவுடன் ஜென்மராசியில் சேர்ந்திருக்கிறது நல்லது அல்ல. வேலை பார்க்கும் இடத்துல பல பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியது வரும். சக ஊழியர்களின் மறைமுக பேச்சுகளும் ஒத்துழைமையாமையும் கவலையை அளிக்க. மேல் அதிகாரிகளின் கண்டிப்பு பணிகளில் வெறுப்பை ஏற்படுத்துமுங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கும்பராசினருக்கு தடங்கல்களும் தாமதங்களும் ஏற்படுங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் அன்பர்கள் பல காரணங்களினால் தாய்நாடு போக வேண்டியது வரும். அடுத்தது தொழில் வியாபாரம். அதை பற்றி பார்க்கும் பொழுது, 7.5 சனியின் 2ஆம் பகுதி நடைபெறுது. இப்போது உங்களுக்கு இதனை ஜென்ம சனி வாக்கியப்படி தோஷம் என கூறுதுங்க. ஜோதிடக்கலை. வர்த்தக துறையினருக்கு அதிக அலைச்சலையும் வெளியூர் பயணங்களையும் உடல் உழைப்பையும் ஏற்படுத்துவார் சனி பகவான் என கூறுத. புராதன சோதிட நூல்கள் இத்தகைய தருணத்தில் ராகுவும் சனி பகவானுடன் சேர்ந்திருக்கிறது பல கஷ்டங்களை உண்டு பண்ணும் என்கிறது ஜோதிடக்கலை. சந்தை நிலவரம் சாதகமாக இருக்காது. நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியது இருக்கும். வங்கி போன்ற நிதி நிறுவனங்களும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. அடுத்தது கலைத்துறையினர். அதை பற்றி பார்க்கும்பொழுது,
சனி ராகு சேர்க்கை பலவிதமான ஏமாற்றங்களை ஏற்படுத்தா. எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் எவ்வித காரியம் இல்லாமல் கை நழுவி போகுங்க. மனதளவில் கிளேசத்தை அடைவீங்க. வருமானம் குறையும். சிலருக்கு கடும் நிதி பற்றாக்குறை ஏற்படுத்துவாங்க. சனி பகவானும் ராகு பகவானும் கிடைக்கும் சில வாய்ப்புகளிலும் எதிர்பார்த்திருந்த வருமானம் கிடைக்காது. திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் ஆகியோருக்கு படப்பிடிப்பின் போது ஒப்புக்கொண்டுள்ளபடி கலந்து கொள்ள முடியாமல் தடங்கல்களும் பிரச்சனைகளும் ஏற்படும். தயாரிப்பாளருக்கு எதிர்பார்த்திருந்த நிதி உதவி தக்க தருணத்தில் கிடைக்காம கூட ஏமாற்றத்தை தரா. அரசியல் துறையினர் அதை பற்றி பார்க்கும் பொழுதே பேச்சு செயல் ஆகியவற்றில் நிதானமாக இருக்க வேண்டிய தருணம் இது என்பதை சனி ராகுவின் கும்பராசி சேர்க்கை எச்சரிக்கை செய்து, பிற கட்சி பிரமுகர்களை பற்றி தரக்குறைவாக பேசி சட்ட பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள சாத்தியக்கூறு உள்ளதை பிரதிபலிக்குது. தற்போதைய கிரகநிலைகள் எந்த தருணத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு நிதானத்தை இழந்து பேசிவிடக்கூடாது என கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்து, மேல்மட்ட தலைவர்களின் உதாசீன பார்வையும் அதனால் கட்சியிலும் ஆதரவுலாம் குறையக்கூடா. மாணவ மாணவியர் கல்வி முன்னேற்றம் எவ்வித தடங்களுமின்றி நீடிக்க சிறு சிறு உடல் உபாதைகள் அவ்வப்போது ஏற்பட்டு ஓய்வெடுக்க வேண்டியது வரும். இதன் காரணமாக தொடர்ந்து பாடங்களில் கவனம் செலுத்துவது சற்று சிரமமாக இருக்கும். விளையாட்டுகள் பேச்சு போட்டிகள் ஆகியவற்றில் கலந்து கொள்ள முடியாதபடி உடல் ஆரோக்கியம் பாதிப்புக்கு உள்ளாகும். அடுத்தது விவசாயத்துறையினர் வயலில் உழைப்பு கடினமாக இருப்பினும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கிறது. மன நிறைவை அளிக்கும். இரவு நேர பணிகளின் போது சற்று விழிப்புடன் இருப்பது மிகவும் அவசியம். அண்டை நிலத்தாரோடு வரப்பு பிரச்சனை, அதனால் வாக்குவாதமும் பகை உணர்ச்சியும் ஏற்படக்கூடும். அதை தவிர்ப்பது நல்லது. அடுத்தது பெண்மணிகள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறு இருக்குது. ஆகவே ஆரோக்கியத்தில் கவனமாகவும் கண்ட இடங்களில் உணவு அருந்துவதையும் தவிர்த்தல் வேண்டும். குடும்ப கவலைகள், குழந்தைகளின் கல்வி, மகளின் திருமணம் ஆகியவை பற்றிய கவலைகள் மன நிம்மதியை பாதிக்கும். இரவு பகல் எந்நேரமும் எதிர்காலத்தை பற்றியே அச்சம் உடல் நலனை பாதிக்கும். பல கவலைகள் கற்பனையானவையே. மணமாலைக்கு காத்துள்ள வனிதையருக்கு வரன் அமையறதில் காலதாமதமும் தடங்கல்களும் தவிர்க்க இயலாதாகிவிடும். அடுத்தது கூடிய வரையில் மனதை யோகா மூலம் அமைதியாக வைத்து கொள்ள முயற்சி செய்யணும். உணர்ச்சி வசப்பட்டு பிறரிடம் உங்கள் மனக்குறைகளை வெளிப்படுத்த வேணாம். பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது சனி ராகு இருவருக்குமே பரிகாரம் செய்கிறது நல்ல பலனை அளிக்கும். திருக்கோயில் ஒன்றில் சனி செவ்வாய்க்கிழமையில் மாலை வேளையில் 5 தீபங்கள் ஏற்றி வருவது கண்கண்ட பரிகாரமாகும். ஒவ்வொரு தீபத்திற்கும் அளவற்ற பரிகார சக்தி இருக்குதுங்க.